அந்த நாட்களில் தேவனுடைய ஜனங்களை காக்க நியமிக்கப்பட்ட மகா தூதன் மிகாயேல் எழுந்து நிற்பான். அது உலகம் தோன்றிய நாள் முதல் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய உபத்திரவ காலமாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் தேவனுடைய புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள். பூமியின் மண்ணில் நித்திரை செய்பவர்கள் பலர் அப்போது எழுப்பப்படுவார்கள். சிலர் நித்திய ஜீவனுக்காக, சிலர் நித்திய நாணத்திற்கும் அவமானத்திற்கும். ஞானம் உள்ளவர்கள் ஆகாய மண்டலத்தின் பிரகாசத்தைப் போல ஒளிர்வார்கள். பலரை நீதிக்கு வழிநடத்தியவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள். இந்த தரிசனத்தை கேட்ட தானியேலுக்கு இந்த வார்த்தைகளை மூடி வைத்து கடைசி காலம் வரை முத்திரை போடு என்று சொல்லப்பட்டது. ஏனெனில் கடைசி காலத்தில் பலர் தேடி அறிந்து அறிவு பெருகும். தானியேல் பயந்து கேட்டான், இந்த நிகழ்வுகளின் முடிவு எப்போது? அப்போது தேவன் இந்த காலங்களுக்கு எல்லை உண்டு என்றும், அழுக்கு செய்பவர்கள் இன்னும் அழுக்கில் இருப்பார்கள், நீதி உள்ளவர்கள் நீதியில் நிலைத்திருப்பார்கள் என்றும் சொன்னார். இறுதியாக தேவன் தானியேலிடம், நீ உன் முடிவு வரைக்கும் விசுவாசமாக போ, நீ ஓய்வு பெறுவாய். கடைசியில் நீ எழுந்து உனக்காக நியமிக்கப்பட்ட பங்கையை பெறுவாய் என்று ஆறுதலாக சொன்னார். வேதாகம செய்தி வாழ்க்கை குழப்பமாக இருந்தாலும், தீர்மானங்கள் கடினமாக இருந்தாலும், இறுதியில் தேவனோடு நிலைத்திருப்பவர்களே நித்திய வெற்றியை பெறுவார்கள்.